ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்பவே நன்றிங்க. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, பனானா சாக்லேட் கேக் எப்படி வந்து சிம்பிளாக மேக் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ரொம்பவே ஈஸியான ரொம்பவே டேஸ்டியான ரெசிபிங்க அது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு ஒரே ஒரு வாழைப்பழம் எடுத்துக்கோங்க. வாழைப்பழம் நல்லாவே பழுத்து இருக்கணுங்க. அப்போ தான் வந்து ரொம்பவே டேஸ்ட் கொடுக்கும். ஸோ அதனால் பழுத்த பழமாக ஒன்று எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இது மாதிரி வந்து நல்லா வந்து மேஷ் பண்ணிக்கோங்க. நல்லா விஸ்க் வச்சு நல்லாவே வந்து நல்லா உடச்சி விட்டுக்கோங்க. வாழைப்பழம் வந்து மெல்ட் ஆகுற அளவுக்கு நல்லாவே வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா மிக்ஸ் அவுட் ஆனதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு எக் ஒன்று ஆட் பண்ணிக்கலாம். எக் வந்து ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணுங்க. அது மட்டும் எக் ஆட் பண்ணிக்கோங்க. எக் ஆட் பண்ணிக்கிட்டு அந்த பனானாவும் எக்கும் நல்லா சேர்ந்து வரணும். ஸோ அது வரையும் நல்லா வந்து விஸ்க் வச்சு ஒரு 3 செகண்ட்க்கு நல்லாவே வந்து ஒரு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு பேட்டர் கன்சிஸ்டன்சி வரணும். ஏன்னா இதில் நம்ம வந்து பீட்டர்லாம் யூஸ் பண்ணல. ஸோ கையில் அந்த ஹேண்ட் விஸ்க் மட்டும்தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ அதனால் அந்த ஹேண்ட் விஸ்க்லேயே வச்சு நல்லா இது மாதிரி நுர வர வரையும் நல்லாவே வந்து ஒரு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது மாதிரி வந்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து சுகர் வந்து 60 ml ஆட் பண்ணியிருக்காங்க. அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாகவே போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். முழு சுகர் தான் போட்டிருக்கோம். ஸோ நீங்கள் வந்து பவுடர் பண்ணியும் போடலாம், இல்லை வந்து முழு சுகராக கூட போட்டுக்கலாம். அதை வந்து நல்லாவே வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஆயில் வந்து 60 ml, சுகர் எவ்வளோ எடுத்தோமோ அந்த அளவுக்கு வந்து ஆயில் சேர்த்துக்கோங்க. 60 ml. இந்த பேட்டர் வந்து ஓவர் மிக்ஸ்லாம் பண்ணக்கூடாது. ஸோ வந்து நம்ம வந்து லைட்டாக ஜென்டிலாகவே மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ பாருங்கள், நெக்ஸ்ட் வந்து அதே 60 ml மில்க் ஆட் பண்ணிக்கலாம். மில்க்கு நெக்ஸ்ட் வந்து ஆயில், சேம் சுகர், இதெல்லாம் வந்து சேம் மெஷர்மெண்ட் தான். நெக்ஸ்ட் வந்து வெனிலா எசன்ஸ் வந்து 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வாசனையாக இருக்கும். சேர்த்து ஜஸ்ட் வந்து லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதாங்க இதோட வெட் இன்க்ரீடியன்ஸ் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் வந்து ட்ரை இன்க்ரீடியன்ஸ் பார்ப்போம். ட்ரை இன்க்ரீடியன்ஸ் ஃபர்ஸ்ட் வந்து ஃப்ளார் வந்து 125 ml எடுத்துக்கோங்க. அது வந்து சலிச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பேக்கிங் பவுடர் வந்து 1/2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நெக்ஸ்ட் வந்து பேக்கிங் பவுடர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். பேக்கிங் பவுடர் வந்து 1/4 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இது மூணுமே வந்து லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து கொக்கோ பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். கொக்கோ பவுடர் வந்து 10 ml போட்டிருக்கேன். அதையும் ஆட் பண்ணிக்கலாம். அதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து ஒரு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து ஒரு மிக்ஸ் பண்ணி சலிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு 2-3 டைம் கூட சலிச்சுக்கலாம். அப்போ தான் இதில் நல்லா வந்து லங்ஸ் ஃபார்ம் ஆகும். ஸோ அதனால் வந்து நல்லாவே வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இல்லை அங்கங்கேயும் கட்டிகளாக இருக்கும். ஸோ அது பார்த்துக்கோங்க. நல்லா நான் வந்து 2 டைம்ஸ் சலிச்சு எடுத்துக்கிட்டேன். ஏன்னா பேக்கிங் பவுடர் இது மாதிரி வந்து கொக்கோ பவுடர்லாம் நிறைய வந்து குட்டி குட்டியான லம்ஸ்லாம் நிறையா இருக்கும். ஸோ அதனால இது மாதிரி சலிச்சு எடுத்துக்கிட்டோம்னா அது மாதிரி லம்ஸ் எதுவும் ஃபார்ம் ஆகாமல் இருக்குங்க. ஸோ இது மாதிரி வந்து ஒரு மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு அவ்வளோதாங்க முடிஞ்சிச்சு. இது வந்து ட்ரை இன்க்ரீடியன்ஸ் அவ்வளோதான், ஓவர் ஆயிடுச்சு. நல்லாவே சலிச்சு எடுத்துக்கோங்க. மாவு எந்த அளவுக்கு சலிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நல்லாவே வந்து சாஃப்டாக வரும் கேக்கு. எந்தவித கட்டிகள் இல்லாமல் இருக்கும். ஸோ வெட் இன்க்ரீடியன்ஸ், ட்ரை இன்க்ரீடியன்ஸ் ரெண்டுமே வந்து இப்போ வந்து மிக்ஸ் பண்ண போகிறோம். அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டி விஸ்க் வச்சு லைட்டாக ஜென்டிலாக வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. லைட்டாக வந்து நான் வந்து 3 பேட்சாக பிடிச்சி கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டிக்கிட்டேன். கொட்டி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து லைட்டாக ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா அதில் வந்து நம்ம வந்து பீட்டர்லாம் எதுவும் யூஸ் பண்ணலை. ஸோ அதனால் இதுக்கு வந்து நம்ம பீட்டரும் யூஸ் பண்ணக்கூடாது. கையில் தான் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணுறோம். ஸோ அதனால் பொறுமையாகவே மிக்ஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பேட்ச் கொட்டிக்கலாம். கொட்டிட்டு இது மாதிரி வந்து லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இது மாதிரி வந்து ரொம்பவும் கெட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் மிடில் ஸ்டேஜில் இருக்கணுங்க மாவு. அதே போல் நம்ம மிக்ஸ் பண்ணும்போது
ஒரே பக்கமாக மிக்ஸ் பண்ணணும். நம்ம வந்து கை வந்த வாட்டத்துக்கு வந்து நம்ம போட்டு ஒரு மாதிரி வந்து கிளம்ஸியாக மிக்ஸ் பண்ணாதீங்க. ஸோ ஒரே பக்கமாக ரவுண்ட் இதாக மிக்ஸ் பண்ணுறீங்கன்னா ரவுண்ட் சைடே மிக்ஸ் பண்ணுங்கள். இல்லை வந்து கட் அண்ட் ஃபோல்டில் மிக்ஸ் பண்ணுறீங்கன்னா அதை மாதிரியே ஜென்டலாக மிக்ஸ் பண்ணுங்கள். ஸோ ஒரே பக்கமாக மிக்ஸ் பண்ணும்போது தான் நம்மளுக்கு வந்து மாவுமே நல்லா சீக்கிரமாக வந்து மிக்ஸ் அவுட் ஆகி வரும். எல்லாமே நல்லா சேம் மெத்தடில் சேம் குவான்டிட்டியில் நல்லாவே வந்து மிக்ஸ் ஆகும். ஸோ அவ்வளோதாங்க, பேட்டர் வந்து ரெடி ஆயிடுச்சு. இது வந்து நம்ம வந்து டின்னுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். அது வந்து டின் வந்து உங்ககிட்ட எந்த டின் ரெக்டாங்குலர் இல்லை இந்த ஸ்கொயர் டைப் இருக்கா, அது மாதிரி வந்து எந்த டின் இருந்தாலும் சர்க்கிள் அது மாதிரி எந்த டின் இருந்தாலும் ஆட் பண்ணிக்கோங்க. என்கிட்ட இந்த டின் இருந்துச்சு. அதில் வந்து நான் வந்து லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணி லைட்டாக வந்து பேட்டர் வந்து செட் பண்ணிக்கிறேன். அதுக்கு முன்னாடி ஓவன் ஒரு ஹீட் போட்டு வச்சுக்கோங்க. இது வந்து நம்ம வந்து மாவு வந்து கொட்டி கலக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து ஒரு 10 மினிட்ஸ் வந்து ப்ரீ ஹீட் போட்டு வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் நம்ம வந்து பேட்டர் வந்து செட் பண்ணுறதுக்கு ஈஸியாகவும் இருக்கும். அதுக்கப்புறம் கரெக்டாகவும் இருக்கும் நம்மளுக்கு வந்து ஓவனில் வைக்கிறதுக்கு. பேட்டரி செட் பண்ணி மிக்ஸ் பண்ணி வைக்கிறதுக்கு ஒரு 10 மினிட்ஸ் ஆகும். அதுக்குள்ளேயே நம்மளுக்கு வந்து ஓவன் வந்து ப்ரீஹீட் ஆகிடும். ஸோ இது மாதிரி வந்து லங்ஸ் எது ஃபார்ம் ஆகாமல் இருக்கிறதுக்கு இது மாதிரி வந்து ஏர் பபிள்ஸ்லாம் வந்து ரிலீஸ் பண்ணிக்கோங்க. ரிலீஸ் பண்ணி டேப் பண்ணி ஓவனில் வந்து செட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து மேலே வந்து ஏதாச்சும் வந்து டெக்கரேஷன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சாக்கோ சிப்ஸ் அப்படின்லாம் இது மாதிரி நட்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. பார்க்க நல்லாயிருக்கும், சாப்பிடவே வந்து ஹெல்த்தியாகவும் இருக்கும். ஸோ உங்ககிட்ட என்ன நட்ஸ் வச்சுருந்தாலும் அதை ஆட் பண்ணிக்கோங்க. சாக்லேட் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதாங்க, நம்மளுக்கு வந்து பேட்டர் வந்து ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், ரொம்பவும் தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப வந்து கெட்டியாகவும் இல்லாமல் மிடில் ஸ்டேஜில் இருக்குது. இந்த அளவுக்கு இருக்கணும். நீங்கள் கெட்டியாச்சுன்னு ஃபீல் ஆச்சுன்னா நீங்கள் வந்து மில்க் கூட லைட்டாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், 15 மினிட்ஸ் ஆச்சு எனக்கு ரெடியாக. பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து நல்லா வெந்து வந்திருக்கு. நல்லாவே வந்து ஸோ இது வந்து ஒரு ரூம் டெம்பரேச்சர் வர வரையும் வெயிட் பண்ணுங்கள். ஒரு 20 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்கள். அப்போ தான் நல்லா கூல் டவுன் ஆனதுக்கப்புறம் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். சாப்பிட சூடாக இருக்கும் போது கட் பண்ணவும் முடியாது. ஸோ அதனால் கொஞ்சம் நேரம் அது நல்லா ஆறட்டும். ரூம் டெம்பரேச்சர் வந்ததுக்கப்புறம் கட் பண்ணி சாப்பிடுங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு ஸ்பாங்கியாக நல்லா வந்து ஃப்ளஃபியாக வந்திருக்கு. ஸோ டேஸ்ட்டுமே அல்டிமேட்டாக இருந்துச்சுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது நல்லா 20 மினிட்ஸ் ஆறுனதுக்கப்புறம் தாங்க அதை நான் எடுத்திருக்கேன். ஸோ இதை வந்து நம்ம வந்து நெக்ஸ்ட் வந்து கட் பண்ணலாம். நைஃப் வச்சு இது வந்து நல்லா வந்து பெருசாகவே கட் பண்ணலாம். ஸோ அப்போ தான் பார்க்க நல்லாயிருக்கும். இது வந்து மெலிசாக கட் பண்ண முடியாது. ஸோ அதனால் இது மாதிரி வந்து பெருசாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு. சாப்பிடும்போது நல்லா வந்து அங்கங்கே அந்த பனானா ஒரு டேஸ்ட்டு இருந்துச்சு. ஸோ ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி வீடியோஸ்க்கு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இவ்வளோ நேரம் என்னோட வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூங்க.